ரோட்ல 2 காரோ, 2 பஸ்ஸோ நேருக்கு நேர் ஆக்சிடென்ட் ஆயிட்டுலாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனா, வானத்தில பார்த்தீங்கன்னா, நெறைய ஃப்ளைட் வந்து ஒரே ரூட்ல வந்து டிராவல் பண்ணும். ஆனா, ஃப்ளைட் வந்து 2 மோதாம தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, RVSM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்றாங்க. அதனால தான். அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, ரெடியூஸ்ட் வெர்டிகல் செப்பரேஷன் மினிமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா, ஒரு ஃப்ளைட்டுக்கும் இன்னொரு ஃப்ளைட்டுக்கும் வெர்டிகலா வந்து மினிமம் 1000 ஃபீட் வந்து உங்களுக்கு கேப் இருக்கணும். உதாரணமா ஒரு ஃப்ளைட் வந்து 20,000 அடியில போச்சுன்னா, அடுத்த ஃப்ளைட் வந்து 21,000 ஃபீட்லயோ இல்ல வந்து 19,000 ஃபீட்ல தான் வந்து டிராவல் பண்ண முடியும். இந்த ரூல்ஸ் வந்து 29,000 அடிக்குள்ள டிராவல் பண்ற எல்லா ஃப்ளைட்டுக்கும் பொருந்தும். 29,000 அடிக்கு மேல பறக்கிற ஃப்ளைட்ல வந்து வெர்டிகல் டிஸ்டன்ஸ் வந்து மினிமம் வந்து 2000 ஃபீட் வந்து இருக்கணும். இதே போல ஒரு ஃப்ளைட்டுக்கும் இன்னொரு ஃப்ளைட்டுக்கும் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து 3ல இருந்து 5 நாட்டிக்கல் மைல் வந்து கண்டிப்பா வந்து மெயின்டைன் பண்ணணும். ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் தான் இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ஷூர் பண்றாங்க. ரேடார், கம்யூனிகேஷன், சேட்டலைட் பேஸ்டு சிஸ்டம், அதாவது ADSB அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வச்சு தான் என்ஷூர் பண்றாங்க.